சின்னத்திரை சீரியல் மூலமா பிரபலமடைஞ்ச நடிகை சைத்ரா ரெட்டி மற்றும் அவருடைய கணவரான ராகேஷ் ரெட்டி 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிய போறதா சோசியல் மீடியால பரவலா தகவல்கள் பரவி வருது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. விஜய் டிவியோட யாரடி நீ மோகினி சீரியல் மூலமா தமிழ் மக்களுக்கு ரொம்பவே பிரபலமானவங்க சைத்ரா. அதுல நெகட்டிவ் ரோல் பண்ணியிருந்தாலும் அவங்களோட நடிப்பு பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து இப்ப கயல் சீரியல்ல முதன்மை கதாபாத்திரத்துல நடிச்சு தமிழ் ரசிகர்கள் மனசுல ஒரு தனி இடத்தையே பிடிச்சிருக்காங்க. கடந்த 2020ஆம் ஆண்டு ஒளிப்பதிவாளர் மற்றும் தயாரிப்பாளரான ராகேஷ் என்பவரை சைத்ரா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருந்த நிலையில இப்போ இவங்க 2 பேருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து ஆக போறதா சோசியல் மீடியால பல தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் கொஞ்ச நாளாவே தனித்தனியா தான் வாழ்ந்து வர்றதாகவும் குடும்பத்தினர் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணியும் அது பலன் அளிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வதந்திகளுக்கு மேலும் வலு சேர்க்கிற வகையில சைத்ரா ரெட்டி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து கணவர் ராகேஷ் கூட எடுத்த திருமண புகைப்படங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல இருந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சோசியல் மீடியால ஒருத்தர் அன்ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில் தான் இவங்களோட நெருங்கிய தோழியான ரேஷ்மாவுக்கும் அவங்களோட கணவருக்கும் இடையே விவாகரத்தான செய்தி வெளிவந்துச்சு. அந்த அதிர்ச்சி விலகிறதுக்குள்ளவே இப்போ சைத்ரா ரெட்டியோட வாழ்க்கையிலும் இப்படி ஒரு பிரச்சனைன்னு கேள்விப்பட்ட ரசிகர்கள் ரொம்பவே வருத்தத்தில் இருக்கிறாங்க. சைத்ரா இப்போ அவங்க அப்பா கூட தான் இருந்து வர்றதாகவும் அப்பா கூட இருக்கிற புகைப்படங்களை மட்டும்தான் சோசியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு வரதாகவும் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்குது. இருந்தாலும் இந்த விவாகரத்து செய்தி குறித்து சைத்ரா ரெட்டியோ அல்லது அவங்களோட கணவர் ராகேஷோ இது வரைக்கும் எந்தவித அதிகாரப்பூர்வ விளக்கமும் கொடுக்கல. இதெல்லாம் வெறும் வதந்தியா இருக்கணும், 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் அவங்களோட ரசிகர்கள் விரும்புறாங்க. இது பற்றி அவங்க ஒரு தரப்புல இருந்து எந்த விதமான விளக்கமோ இது வரைக்கும் தரல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.